ஹாய் மக்களே, நான் உங்கள் நவனிதன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரெட் லேடி பப்பாயா செடி வைக்க போகிறோம். செடி வைக்கிறதுக்கு எத்தனை அடிக்கு ஒரு செடி வைக்கிற என்னென்ன அடி உரம் தேவைப்படும், எவ்வளோ குழி எடுக்கணும், ஃபுல் பேக்கேஜாக அந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ரெட் லேடி பப்பாயா செடி ஒரு 200 செடி வைக்க போகிறோம். இதில் ஒரு 100 செடி, இது சின்ன வயல் தான், அதனால் இதில் ஒரு 100 செடி, நம்ம மக்காச்சோளம் ஊனிக்கிறது ஒரு 100 செடி. இல்லை ப்ரோ, நான் ஏக்கரா கணக்கில் பண்ண போகிறேன், எனக்கு எத்தனை செடி வைக்கிறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கராவுக்கு 800லேருந்து 900 செடி தாராளமாக வைக்கலாம். நீங்கள் நர்சரியில் சொல்கிறப்பே இந்த மாதிரி கோகோ பீட்டில் பதியம் போட சொல்லுங்கள். நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா நம்ம மண்ணுக்கு அடாப்ட் ஆகி வளர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகும். இது கோகோ பீட்னா நீங்கள் வச்சு ஒரு வாரத்துலேயே ரிசல்ட் நல்லா க்ரோத் இருக்கும். அதேமாதிரி செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழி எடுத்துருங்க. ஒரு செடி இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே குழி நோண்டி வச்சுருங்க. குழி ஆற போடுறதுன்னு சொல்லுவாங்க. செடி வைக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா 6க்கு 6, நீள்வட்டத்தில் 6, குறுக்கு வட்டத்தில் 6. அதே மாதிரி செடி வைக்கிறப்ப வேரல்கள் பிரச்சனை இருந்தால் மட்டும் லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு வேப்ப முன்னாக்கு போடுங்க. இல்லை ப்ரோ, எனக்கு மண்ணெல்லாம் நல்ல மண்ணு, இந்த வேரல்களும் பிரச்சனை வராது அப்படின்னா அதுவும் தேவையில்லை. அதே மாதிரி செடி வைக்கிறப்ப வீடியோவில் தெரியுற மாதிரி மண்ணை சுற்றியும் மேலாவை மட்டும் போட்டுவிடுங்க. நான் வேர்கிட்ட மண் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு போட்டு வேர்கிட்ட குத்துனீங்கன்னா படக்குன்னு உடஞ்சிரும். செடி ரொம்ப சென்சிட்டிவான செடி. நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ வேணால் வைக்கலாம், ஆனால் இளஞ்செடியில் இப்படி தான் பண்ணணும். நம்ம வைக்கிறப்பே சூடோமோனஸு வேப்ப முன்னாக்கெலாம் போட்டு தான் வச்சோம். அப்போயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேரல்கள் பிரச்சனை நம்ம மண்ணுக்கு வருது. நம்ம என்ன தான் தங்கமாக பார்த்துக்கிட்டாலும் எப்படியும் ஒரு 10-20 செடி கண்டிப்பாக எதாவது டேமேஜ் ஆகும். நீங்கள் செடி வாங்குறப்பே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க. நான் 200 செடி வாங்கினேன், எக்ஸ்ட்ரா ஒரு 30 செடி வாங்கியிருக்கேன். இப்போ இந்த தப்பு செடி வைக்கலாம். இது நீங்கள் ஏக்கரா கணக்கில் 800 செடி வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 செடி 60 செடி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுங்க. இதுங்கெல்லாம் நாய்ங்க விளாண்டு சண்டை போட்டு 2-3 செடி உடச்சிருச்சிங்க. இடைத்துளிர் இருந்தால் கண்டிப்பாக செடி முளைச்சிக்கும். அப்படி இல்லை, முளைக்கலை அப்படின்னா செடி வேஸ்ட்டு தான். நீங்கள் புதுசாக வேறு செடி தான் வச்சாகணும். அதே மாதிரி இதுதான் வேரல்கள் நோய். நீங்கள் புதுசாக செடி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இலையெல்லாம் பழுக்கும். ஏன்னா க்ரீன் ஷேட் நெட்லேயே வச்சுருப்பாங்க. நம்ம டேரெக்டாக கொண்டாந்து வெயிலில் வைக்கிறனால கொஞ்சம் இலையெல்லாம் பழுத்து தான் கொட்டும். நீங்கள் அப்படி வச்சோம் நம்ம செடி எந்திரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வேரல்கள் நோய் இருக்குது. அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறதுன்னா, ரெடாமிக் கோல்டுன்னு ஒரு மெடிசன் இருக்குது. அது வந்து நீங்கள் வாட்டர் டிசால்யூபிள் தான். நீங்கள் அப்படியே காயத்தோட தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே காயமும் சேர்ந்து கரைஞ்சிரும். அது நீங்கள் வேருக்கு செடிக்கு ஊற்றி விடலாம். இல்லை ப்ரோ, என் மண்ணுக்கு வேரல்கள் நோயே வராது, வந்ததும் இல்லை, கரையாந்தோலையும் இல்லைன்னா நீங்கள் இந்த வேப்ப முன்னாக்கு இந்த ரெடாமிக் கோல்டு அது கூட யூஸ் பண்ண தேவையில்ல. 1 மந்த் அப்படியே நேச்சுரல் க்ரோத்தில் விட்ருங்க, அதுவாக வளரட்டும். அப்போ போய் நீங்கள் கால் மாத்திரம் அடி உரம் கொடுக்கணும் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பப்பாளி பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9வது மாதம் தான் நமக்கு ஸ்டாலிடான இன்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ பப்பாளி வச்சுருக்க கடலையே நம்ம ஊடு பயிராக கொத்தவரங்காய், மிளகாய், பீக்கங்காய், பாவக்காய், புடலங்காய் எல்லா வகையான கீரை வகையும் போடலாம். முக்கியமான விஷயம், நோய் தாக்கம் கம்மியாக இருக்க செடியாக ஊடு பயிரில் வைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வைக்கிற செடி 3 மாதத்துலேயே அறுவடை முடிஞ்சிற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா பப்பாளி செடி வளர்ச்சியிலையும் அதோட நோய் மேலாண்மையிலையும் கண்டிப்பாக தாக்கம் அதிகமாக இருக்கும் பப்பாளி செடிக்கும். இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ப்ரோ, என்ன அடி உரம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை முறையில் பண்ண போகிறீங்கன்னா மண்புழு உரம், டீகம்போஸ் பண்ண எருவு, ஆட்டு எருவு, கோழி எருவு இதெல்லாம் நல்லா மக்க எருவாக கொடுங்க. மக்காமல் கொடுத்தீங்கன்னா அது நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ஹீட்டு செடியை சுற்றி அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக செடி சுட்டுரும். இப்போ இயற்கை முறை தெளிப்பான்னு பார்த்தீங்கன்னா மீனமிலம், பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், ஈயம் கரிசல் இதெல்லாம் இலை வழியாகவும் கொடுக்கலாம். அதாவது மருந்து ஸ்ப்ரேவும் பண்ணிடலாம், இல்லை தர வழியாகவும் கொடுக்கலாம். அடுத்தது புண்ணாக்கு கரைசல் பார்த்தீங்கன்னா வேப்பங்கொட்டை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கடலக்கொட்டை புண்ணாக்கு, கொட்டைமுத்து புண்ணாக்கு இதெல்லாம் கரைச்சி தரை வழியாக கொடுக்கலாம். இல்லை ட்ரிப்ஸு போட போகிறீங்கன்னா ட்ரிப்ஸ்லையும் ஒரு தொட்டியில் ஊற்றி அப்படி ட்ரிப்ஸில் விட்ருங்க. இல்லை கரைச்சி எல்லாம் செடி வேருக்கு ஊற்றினாலும் ஊற்றி விட்ருங்க. இயற்கை விவசாயம்லாம் பண்ணதில்ல ப்ரோ, இங்கிலீஷ் மெடிசன் எதாக இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கும் இருக்குது. டிஏபி, வேப்ப புண்ணாக்கு, சத்து குருணை, இல்லை 20க்கு 20 அப்படி இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ அப்படின்னா கலப்பு உரம்னு ஒன்று எல்லாம் கலந்து கலப்பு உரம்னு ஒன்று இருக்குது. அந்த கலப்பு உரம் வாங்கிக்கோங்க. இதுவும் அளவாக தான் வைக்கிறோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வைக்கணும். ஏன்னா செடி அப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. நிறையா வச்சிங்கன்னா செடி சுட்டுரும். அதுவும் செடி வேர்கிட்டே போடாதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த களையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் செடிக்கு உரைக்கும். இல்லைன்னா அந்த சுற்றி இருக்க அந்த களை செடியே அதெல்லாம் உறிஞ்சிட்டு போயிடும். பப்பாளி பொறுத்த வரைக்கும் இலப்பெண் விழுவாமல் பார்த்துங்க. அந்த செம்பேனு, வெள்ளைப்பூச்சி, அஸ்வினி, கள்ளிப்பூச்சி இதெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற செடியாட்டம் தான். செடி உசுரோயே தான் இருக்கும், வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி தள்ளிடும், செடியை வளரவே விடாது. இதை நம்ம கோழிங்களோட வேலை தான். வலை கட்டியிருக்கோம், அப்பயும் வலையை தாண்டி வந்துருச்சா இல்லை வலை பிஞ்சு விழுந்து உள்ளே வந்துருச்சான்னு தெரில. தொலைவு வெறும் பப்பாளி செடி மட்டும் ஒரு 10-20 செடியை தின்னு வச்சுருக்கு. பொதுவாக பப்பாளி செடி வந்து கோழிகளுக்கு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆனால் அப்படி செடியை வளரவே விடாமல் திங்குதுங்க. பப்பாளி முடிஞ்ச அளவுக்கு மணல் காட்டிலே வைங்க. பொதுவாக பப்பாளி எல்லா காட்டு மண்ணுக்கும் நல்லா முளைக்கும். ஆனால் தண்ணி அதிகமாகிற காட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100% செடி அழுகி செத்து போயிடும். இதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ரெட் லேடி பப்பாயா சூஸ் பண்ணோம், காய் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது முதற்கொண்டு கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.